ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான கிரேவி தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதத்து கூட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 2 குடமிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்காங்க பொடியாக. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு நல்லா கடாய் ஹீட் ஆகட்டுங்க. கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போதான் சீக்கிரம் வதங்கும். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. குடமிளகா சேர்த்து வதக்கிக்கோங்க. சாதத்து கூட வச்சு சாப்பிட்றப்ப இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குடமிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டேன், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.